தமிழக அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள 2327 பணியிடங்களுக்கு நடத்தப்படும் குரூப் 2 தேர்வு செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி கடந்த ஜூலை 20ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் குரூப் 2 தேர்வுக்கு சுமார் 7.90 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கு விண்ணப்பித்த 7.90 லட்சம் நபர்களில் நீங்களும் ஒருவர் என்றால் இந்த தொகுப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கேட்கப்படும் முக்கியமான கேள்வி பதில்களை உங்களுக்கு தொகுத்து தொடர்ந்து 40 நாட்களுக்கு வழங்க இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் விறுவிறுப்புடன். முதல் கேள்வி: மங்காத தனற்பிளம்பே மாணிக்க குன்றே தீர்ந்த தங்கத்தின் தட்டே இவ்வடிகளை பாடியது யார்? பாரதிதாசன். பாரதிதாசன் 1937இல் எந்த காவியத்தை தழுவி தமிழில் புரட்சிக்கவியை எழுதினார்? பில்கணியம் என்ற காவியம். அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார்? கவியரசர் முடியரசன். சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பாரதியார். சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். ஏழை என்றும் அடிமை என்றும் எவருமில்லை, சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்று பாடியவர் பாரதியார். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தொகுத்து தந்தவர் புரட்சிக்கவி பாரதிதாசன். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்ற பாடலை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் என்று பாடியவர் யார்? பாரதியார். ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் மருதகாசி. சுரதாவை ஓமை கவிஞர் என்று புகழ்ந்தவர் ஜெகசிற்பியன். பெற்றெடுத்த தமிழ்த்தாயை பின்னால் தள்ளி பிற மொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்க என பாடியவர் நாமக்கல் கவிஞர். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என சிலப்பதிகாரத்தை புகழ்ந்து பாடியவர் யார்? பாரதியார். பாட்டினைப் போல் ஆச்சரியம் பாரின் விசை இல்லையடா என கூறியவர் பாரதியார். நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது குயில் பாட்டு. பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யார்? ரா. அ. பத்மநாபன். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் யார்? பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார்? பாரதியார். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் பாரதியார். புதிய ஆத்திச்சூடியை பாடியவர் பாரதியார். நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குலைத்தல் என்று முழக்கமிட்டவர் பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார்? பாரதியார். யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடிய கவிஞர் யார்? பாரதியார். பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதத் தொடங்கினார்? வால்ட் விட்மன். பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் எனும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்? 2ஆம் பகுதி. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது சாகித்ய அகாடமி விருது.
வாழ்வினில் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது? புதுவை அரசு. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? பாரதிதாசன். நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிக்கப்பெறுவது எது? ஆலமரம். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும். யார் யாரை குறித்து பாடினார்? பாரதிதாசன் பெரியாரை குறித்து பாடினார். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன். தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் என திருக்குறள் குறித்து கூறியவர் யார்? பாரதிதாசன். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சியடையாது என உணர்ந்தவர் யார்? பாரதிதாசன். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? பாரதிதாசன். மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார்? நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? நடுவண் அரசு. அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார்? நாமக்கல் கவிஞர். கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு எது? சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகனார். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாகத் தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர் யார்? கவிமணி தேசிக விநாயகனார். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் யார்? கவிமணி தேசிக விநாயகனார். ரூபாயத் என்பதன் பொருள் என்ன? நான்கடிச் செய்யுள். திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுபவர் யார்? மருதகாசி. மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார்.